ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உடம்புக்கு முடியாத போயிடுச்சு. வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. என்னை மன்னிச்சிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கே உயிரானவள் எபிசோடு 41. அவள் இருட்டில் காரில் யார் என்று பார்க்கும் முன்பே காரில் இருந்து இறங்கிய 2 பேர் அவளை மயக்கம் அடைய செய்து காரில் தூக்கி போட்டு சென்று இருந்தார்கள். இங்கு கார்த்திக் இன்னும் மதி ஏன் வரவில்லை என்ற பதட்டத்தில் பஸ் ஸ்டாப்பில் நின்று வரும் பேருந்தில் மதி இருக்கிறாளா என்று பார்த்து அவளது நண்பருக்கு விடாமல் ஃபோன் செய்து கொண்டிருந்தான். இங்கு ரீகன் அனிதாவிடம், நீதான் என்னோட டார்லிங் அனி, எனக்காக அவளை தூக்க ஹெல்ப் பண்ணி இருக்க பாரு என்று சந்தோஷமாக சொல்லி அவளை கட்டி அணைத்தான். நான் எங்க அவளை தூக்கினேன், அவள் ஃபோனை தான் எடுத்தேன் என்று சொல்லி வன்மமாக சிரித்தாள். இதோ வெளியே கார் சத்தம் கேட்குது, அவளை என் ஆட்கள் தூக்கிட்டாங்க என்று சத்தமாக சிரித்து சொன்னான். அவன் முன்னால் வந்த அவனது அடியாட்கள், பாஸ், நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரில் வந்து ஆளுங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க என்று நடுங்கிய குரலில் சொன்னார்கள். அதை கேட்டு அதிர்ந்த அனிதாவும் ரீகனும் வாட், யார் என்று திகைத்து கேட்டார்கள். தெரியல பாஸ் என்று ஒருவன் சொன்னதும் ரீகன் அவன் பின்னால் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அவனை சுட்டிருந்தான். அதை அதிர்ந்து அனிதா பார்க்க அதையெல்லாம் கண்டு கொள்ளாத ரீகன், அவ எனக்கு வேணும், என் கண்ணு முன்னாடி நிற்காம தேடுங்க என்று கத்தினான். அவன் பக்கம் இருந்த அனிதா, அவ இல்லைன்னா என்ன, நான் தான் இருக்கேன்ல மாமா. அவளது கழுத்தை பிடித்த ரீகன், நீ எனக்கு காசுக்கு தான் தேவை, ஆனால் அவள் அப்படி இல்லை, எனக்கு அவளை எப்பவும் என் கூட வச்சிருக்க தோணுது என்றான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்தவள் அவனிடமிருந்து தள்ளி நின்று தொண்டையை பிடித்து இருமியபடி, அப்போ என்னை கல்யாணம் பண்ண மாட்டியா, என்னைய தானே லவ் பண்ணுறேன்னு சொன்ன, அவள் இன்னைக்கு ஒரு டைம் பாஸ்க்கு தானே என்கிட்ட சொல்லி அவள் ஃபோனை எடுத்துட்டு வர சொன்ன என்று கோபமாக கேட்டாள். அவள் பேசுவது கேட்காதது போல் வீட்டிற்குள் இருந்த பாருக்கு சென்று மதி கிடைக்காத வேரில் குடிக்க ஆரம்பித்தான். இங்கு மதி 2 மணி நேரம் கழித்து கண் விழித்து எங்கே இருக்கிறேன் என்று தெரியாமல் இருட்டான அறையை சுற்றி முற்றி பார்க்கும்போது அறையில் வெளிச்சம் வந்தது. இங்கு தேவ் அவனது அறையில் லேப்டாப்பில் வேலை செய்யும்போது கார்த்திக்கிடமிருந்து அழைப்பு வருவதை பார்த்து புருவம் உயர்த்தி அதை அட்டன் செய்தான். டேய் பாப்பு, உங்கூட இருக்காளா என்று கார்த்திக் பதட்டமாக கேட்டான். யாரு பாப்பு என்றான். வேற யாரை கேட்க போகிறேன், மதியை தாண்டா கேட்குறேன் என்று எரிச்சலாக சொன்னான். அதை கேட்டு அதிர்ந்த கௌசிக் வேகமாக எழுந்து, மதிக்கு என்னாச்சு, இப்போ வீட்டுக்கு வந்து இருப்பாதானே. இல்லடா, அவள் இன்னும் வரலை, அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணினேன். அதை கேட்டு ஏதோ தவறு நடந்து இருப்பது புரிய, ஓகே நான் என்னன்னு பார்க்குறேன், நீ அவள் வீட்டுக்கு வந்தா எனக்கு கால் பண்ணு என்று சொல்லி ஃபோனை கட் செய்து அவனது ஆட்களுக்கு அழைத்து, மதி கடைசியாக எங்கே இருந்தான்னு பாருங்க என்று கட்டளையாக சொல்ல, வீட்டை விட்டு வெளியே வந்து ரீகன் இப்பொழுது எங்கு இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள அவனது மீதி ஆட்களிடம் சொல்லிவிட்டு அவனின் காரில் காற்றை கிழித்து கொண்டு பறந்து கொண்டு இருக்க, இறுகிய முகத்துடன் காரை ஓட்டி கொண்டிருந்த கௌசிக்கின் கண்கள் அந்த சிசிடிவி கேமராவில் அந்த பஸ் ஸ்டாப்பின் பின்பக்கம் ரீகன் ஏறி ஆட்கள் நின்று இருந்தார்கள். அந்த ரவுடிகளை பார்த்ததுமே கௌசிக்கு முதலில் நினைவுக்கு வந்து சென்றது ரீகன் முகம்தான். ரீகனின் ஏரியாக்குள் சென்று அவன் வீட்டிற்கு முன் காரை நிறுத்துவதற்கும் ரீகன் ஜீப்பை கொண்டு வந்து அவன் முன்னால் நிறுத்துவதற்கும் சரியாக இருக்க, கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத கோபத்துடன் காரில் இருந்து இறங்கிய கௌசிக் நேராக ஜீப் அருகே சென்று ரீகன் சட்டையை பிடித்து அவனை வெளியே இழுத்தான். அங்கே நின்று பேசி கொண்டிருந்த ரீகனின் ஆட்கள் அந்த காட்சியை பார்த்ததுமே, டே நம்ம ரீகன் சார் மேலே ஒருத்தன் கை வச்சிட்டான் வாங்கடா என்று சொல்லிக்கொண்டு அங்கு கிடைக்கும் கட்டைகள் கத்திகள் என ஒவ்வொன்றாக எடுத்து கொண்டு அவர்கள் அருகில் வர, கௌசிக் முகத்தில் ஒரு துளி பயமில்லை. ரீகன் சட்டை கலரை இன்னும் இறுக்கமாக பிடித்தவன், மதி எங்கடா என்று கேட்டான். தன் துப்பாக்கியை மேலும் அழுத்திய கௌசிக், நான் கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சுவேன், இருந்தாலும் உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு தரேன், மதி எங்கே இருக்கான்னு இப்போ என்கிட்ட சொல்லிடுடா, உன் உயிராவது மிஞ்சும் என்று சொல்ல, தேவையில்லாமல் நேரத்தை வீணடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், மதி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவளை நான் கடத்திக்கிட்டு வரல என்று கோபமாக கத்தினான். அவனுக்குள் 1000 போராட்டம் நடப்பது போல் இதயம் துடிப்பதை நின்று விடுவது போல் இருந்தது. அவனையும் அறியாமல் அவன் கண்களில் கண்ணீர் சுரந்தது. தன் கண்களில் ஓரம் இருக்கும் தண்ணீரை ஒற்றை விரலால் துடைத்த கௌசிக், கொஞ்சம் சீக்கிரமா போ என்றான். இங்கு மதி ஒரு அறையில் அந்த வெளிச்சத்தை பார்த்து சுற்றி முற்றி இடத்தை பார்த்தாள். அது ஏதோ பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்கும் இடம் போல் இருந்தது. அதே சமயம் கதவை திறந்து கொண்டு வாணி உள்ளே வந்தாள். அவளை பார்த்து அதிர்ந்த மதி, மேம், நீங்க ஏன் என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க என்றாள். அதை கேட்டு சத்தமாக சைக்கோ போல் சிரித்தாள். அதை பார்க்க அவளுக்கே வினோதமாக இருக்க, கை கால்கள் நடுங்குவது போல் இருந்தது.
உனக்கு இன்னும் புரியலையா? உன்னைய ஆசை தீர கொல்லப் போறேன் என்று சொல்லி இன்னும் சத்தமாக சிரித்தாள். அதை கேட்டு மேலும் பயந்து போன மதி, நான் என்ன பண்ணினேன்? நீ என்னடி பண்ணல? எவ்வளவு தைரியம் இருந்தா என் கௌசிக் மேலே ஆசைப்படுவ? நான் அவனை ரொம்ப வருஷமா லவ் பண்ணி லூசு மாதிரி சுத்துறேன். ஆனா அவன் ஒன்றுக்கும் ஆகாது உன்னை பார்க்குறான். இதை நிறையா தடவை நோட் பண்ணியிருக்கேன். எனக்கு சொந்தமானதை நான் யாருக்கும் தரமாட்டேன். அதுக்கு தடையாக இருக்கிற உன்னை விட்டு வைப்பேன்னு நினைச்சியா என்றால் கோபமாக. மேம் ப்ளீஸ் என்னை ஒன்றும் பண்ணாதுங்க என்று கெஞ்சி கேட்டு கையெடுத்து கும்பிட்டு அழ ஆரம்பித்தாள். நீ நல்லா அழுவுடி, அதுதான் எனக்கு வேணும். அப்புறம் இங்கே இருந்து தப்பிக்க உன்னால் முடியாது. இது என்னுடைய இடம். உன்னை இப்போ கொல்ல மாட்டேன். 4 நாள் பட்னி போட்டு டார்ச்சர் பண்ணி சாகடிக்க போகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து போக போனவள் திரும்பி, இப்போ சொல்லு, கௌசிக் மேலே நீ ஆசைப்பட்டது தப்பு தானே என்றாள். உயிர் போகும் பயத்தில் அழுது கொண்டு இருந்தவள் அவள் சொல்வதை கேட்டு நிமிர்ந்து அவளை பார்த்து, இல்லை, அவரை இப்போ வரைக்கும் உயிரா லவ் பண்ணுறேன் என்று சொன்னாள். அதை கேட்டு வெறியான வாணி மதி பக்கம் வந்து முடியை பிடித்து கன்னத்தில் அறைந்தவள், இப்போ சொல்லு, அவனை லவ் பண்ண மாட்டேன் என்று மிரட்டினாள். அவள் சொல்ல முடியாது என்று அழுத்தமாக சொன்னதும் மதியை கட்டியிருந்த கைகளை பிடித்து அவளை தரையில் கீழே தள்ளி அருகில் இருந்த சாட்டையை எடுத்து சில நிமிடம் அவள் கத்தி வழியில் கதறும் வரை அடித்தவள் அங்கிருந்து வெளியே சென்றாள். அவள் சென்றதும் உடம்பில் அடிப்பட்ட காயத்துடன் தட்டு தடுமாறி அமர்ந்து அவளின் விரலில் கௌசிக் போட்டுவிட்ட மோதிரத்தை பார்த்து வேதனையில் அழுதாள். அதே சமயம் இங்கு கார்த்திக் அமருக்கு கால் செய்து மதி பற்றி சொல்ல எல்லா பக்கமும் அவளை தேடும் பணி இரவு முழுவதும் நடந்தது. அடுத்த நாளும் மதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வாணியோ யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க கல்லூரி வேலைக்கு வந்து சென்றாள். கார்த்திக்கும் கௌசிக்கும் தூங்காமல் மதியை நினைத்து கவலையில் தேடிக்கொண்டு இருந்தார்கள். இப்படியே அன்றைய நாள் முடிய இரவாகி இருந்தது. வாணி வழக்கம்போல் அவளது காரை எடுத்துக்கொண்டு அவளின் அப்பாவிற்கு சொந்தமான ஒரு பழைய பங்களாவிற்கு சென்றவள் மதி அடைத்து வைத்து இருக்கும் அறைக்கு சென்று பார்த்தாள். ஒரு நாள் முழுக்க குடிக்க தண்ணீரும் சாப்பாடும் இல்லாமல் நேற்று அடித்த காயத்தில் வலியில் கண்கள் மூடி சுருண்டு படுத்து இருந்தாள். அவளை பார்த்து இன்னும் எரிச்சலான வாணி அவளின் வயிற்றில் ஓங்கி மிதித்து இருந்தாள். அலறி அடித்து கண்கள் விழித்து வழியில் கத்தினாள் மதி. சீ, கத்தாதடி. ஆமா, கௌசிக்கை என்ன காட்டி மயக்கின? அவன் காலேஜ் பக்கம் இன்னைக்கு காணும். அப்புறம் கார்த்திக்கும் வரல. ஒரே நேரத்தில் எப்படி 2 பேரையும் உன் பக்கம் வச்சு இருக்க? காசுக்கு தானே இது எல்லாம் பண்ற? இது எல்லாம் ஒரு பொழப்பா என்று சொல்லி அவள் முகத்தில் துப்பினாள். அவள் சொல்வதை கேட்ட மதிக்கு உடம்பெல்லாம் கூசுவது போல் இருந்தது. இப்பொழுது கூட கௌசிக் என்னுடைய கணவன் என்று உரிமையுடன் சொல்ல முடியும். ஆனால் கௌசிக் தன் மீது காதல் இருக்கிறதா என்று அவளுக்கே சந்தேகம் இருக்கும்போது எப்படி சொல்வாள்? அவன் தானே தன்னை வீட்டை விட்டு வேண்டாம் என்று சொல்லி துரத்தி விட்டான். இப்பொழுது எப்படி அவனை உரிமையாக சொல்ல முடியும் என்று நினைத்து உள்ளுக்குள் புழுங்கி காதல் வழியில் கண்ணீர் வடித்தாள். என்னடி, நான் பேசிட்டு இருக்கேன், நீ அழுது சீன் போறியா என்று சொல்லி நேற்று போல் சாட்டையை எடுத்து அவளை அடிக்க கை ஓங்கும் நேரம் அவள் கையில் துப்பாக்கி சுடப்பட்டது. அதில் கையில் இருந்த சாட்டை கீழே விழ ரத்தம் வழிய வாணி திரும்பி பார்த்தாள். அங்கு அமர் போலீஸ் உடையில் துப்பாக்கியுடன் இறுக்கமான முகத்துடன் நின்று இருந்தான். என்ன அமர், என்னை லவ் பண்றேன்னு நினைச்சேன், என்னையே சூட் பண்ற என்று கையை பிடித்து வழியில் பைத்தியம் போல் சிரித்து கேட்டாள். சீ, உன்னைய லவ் பண்ணதை பாவம்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒழுங்கா வந்து அரெஸ்ட் ஆகுற என்று சொன்னான். அதுக்கு முன்னாடி இவளை கொன்னுடுவேன் என்று சொல்லி அவள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மதியின் முடியை பிடித்து தூக்கி நிற்க வைத்து கழுத்தில் வைத்தாள். அதே சமயம் எங்கிருந்தோ வந்த கன் வாணியின் இன்னொரு கையில் பட்டது. அதில் வழியில் கீழே விழ மதிக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்க்கும் போதே அவள் முன்னால் புயல் வேகத்தில் வந்து இருந்தான் கௌசிக். கையில் இரத்தம் ஒழுக அவளை பார்த்தவள் தேவ் நீங்க என்று சொல்லும் போதே மயங்கி அவன் நெஞ்சில் விழுந்து இருந்தாள். அவளை கையில் ஏந்தியவன் அமர் பக்கம் திரும்பினான். அவன் பக்கம் வந்த அமர், நீ கிளம்பு, நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி தலை அசைத்தான். வெளியே பதட்டமாக காத்திருந்த கார்த்திக் கௌசிக் மதியை தூக்கி வருவதை பார்த்து பதட்டமாகி என்ன ஆச்சிடா என்று கேட்கும்போதே அவன் குரல் நடுங்கியது. அதை உணர்ந்த கௌசிக் ஷி இஸ் ஓகே நவ் என்று சொல்லி காருக்குள் ஏற்றி பின்னால் படுக்க வைத்து அவளை மடியில் படுக்க வைத்து டிரைவரை பார்த்து காரை எடு என்று சொன்னான். எங்கடா கூட்டிட்டு போற? நானும் வரேன் என்றான் கார்த்திக். டோன்ட் வரி, இவ என்னோட ஒய்ஃப், நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்டு கோபமான கார்த்திக் அவனை திட்ட வாய் எடுக்கும்போதே கார் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் கிளம்பியது. போகும் காரை பார்த்த கார்த்திக் கோபத்தில் காலை தரையில் உதைத்தவன்,
இவனால தான் அவளுக்கு பிரச்சனை வந்திருக்கு. இதில் இவன் பார்த்துக்க போறானாமா என்று கத்திவிட்டு அமருடன் அங்கிருந்து சென்றான். இங்கு காரில் கௌசிக் தன் மடியில் மயங்கி படுத்திருக்கும் மதியை பார்க்க பார்க்க அவனது கண்கள் கலங்கி போனது. உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தாண்டி உன்னை என்கிட்ட இருந்து தள்ளி வைத்தேன். ஆனால் ஒரு நாள் காணாமல் போனதும் நான் செத்துட்டேன்டி குட்டிமா என்று குரல் அடைத்து சொன்னவன் அவளை நெஞ்சோடு அணைத்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு பெரிய பங்களா முன்பு கௌசிக்கின் கார் உள்ளே நுழைந்தது. இது புதிதாக மதியும் அவனும் வாழ வீடு வாங்கி இருந்தான். மதியிடம் எல்லா உண்மையும் சொல்லி அவளுக்கு பரிசாக இதை தர இருந்தான். அவளுக்கு பிடித்த வகையில் பங்களாவை சுற்றியும் மரங்கள் செடிகள் என்று அமைத்து இருந்தான். ஆனால் இப்படி இந்த நிலையில் அவளை அழைத்து வருவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. கார் நின்ற வேகத்தில் கீழே இறங்கி அவளை மென்மையாக தூக்கி கொண்டு படுக்க அறைக்கு மேலே வேகமாக சென்று அவளை பூ போல் படுக்கையில் படுக்க வைத்து முன்பே மருத்துவரை அங்கு வரவழைத்து இருந்தான். அதனால் அவன் போனில் அவனது ஆட்களை அழைத்து காத்திருந்த பெண் மருத்துவரை அறைக்கு வர சொன்னான். மருத்துவருடன் ஒரு நர்ஸும் வந்ததும் அறையை விட்டு வெளியே காத்திருந்தான். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவர், அந்த பொண்ணு இப்போ நல்லா இருக்கா, அவங்க உடம்பு முழுக்க எதையோ வச்சு நல்லா அடிச்சு இருக்காங்க, அதனால் ரத்தங்கட்டி இருக்கு என்று சொன்னதை கேட்ட கௌசிக்கு வானிமேல் இன்னும் கொலைவெறி ஆனான். மேலும் மருத்துவர், அவங்க இன்னும் சாப்பிடாதனால ரொம்ப வீக்காக இருக்காங்க, அதனால் கூட மயங்கி இருக்காங்க, நான் குளுக்கோஸ் ஏற்றி இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிடுவாங்க, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட வைங்க என்று சொல்லி அங்கிருந்து சென்றார். அறைக்குள் வந்தவன் வாடிய கொடியாக படுத்திருக்கும் மதியை பார்க்க நெஞ்சில் யாரோ கத்தியை வைத்து கிழிப்பது போல் உணர்ந்தான். அவளுக்கு உடைமாற்றி நைட்டி போட்டு இருந்ததால் இப்பொழுது அவள் கால்களில் இருந்த காயம் நன்றாக தெரிந்தது. அதை பார்க்க பார்க்க அவன் கண்கள் இரத்த கண்ணீரே வருவது போல் இருந்தது. எல்லாம் உனக்காக தானே குட்டிமா, எனக்குன்னு இப்போ இருக்கிறது நீ மட்டும் தாண்டி, நேற்று நீ இல்லைன்னு தெரிஞ்சதும் என் உயிரே என்கிட்ட இல்லடி என்று சொல்லி அவள் கன்னத்தை தொட்டான். அவன் கண்ணீர் அவளது கன்னத்தில் பட்டதும் மெல்ல கண் விழித்தவள் பார்த்தது என்றும் தான் என்ற கர்வத்துடன் இருப்பவன் இன்று கண்கள் சிவந்து அவளுக்கு காட்சி அளித்தான். அவள் கண் விழித்ததை பார்த்த கௌசிக் அவள் தலை தூக்கி அவனது மடி மீது வைத்தவன், ஹே குட்டிமா, இப்போ ஓகேவா என்றான். ரொம்ப பயந்து போயிட்டியாடி, இனி எங்கேயும் போகாத, என் கூடவே இரு என்று நடுங்கிய குரலில் அவளை நெஞ்சோடு அணைத்து சொன்னான். அவன் பேசுவதை எல்லாம் கேட்டவள், யார் சார் நீங்க என்று திக்கி திணறி வலியுடன் கேட்டாள். அதை கேட்டு அவள் முகத்தை அவன் பார்க்க செய்து கேள்வியோடு பார்த்தவன், ஏன் உனக்கு தெரியாதா, நான் உன் புருஷன், அதையெல்லாம் அப்போ, இப்போ நீங்கள் எனக்கு யாரோதான் என்று முகத்தை திருப்பி அவனிடமிருந்து விலக முயற்சி செய்தாள். ப்ளீஸ் மதி, அப்படி பண்ண காரணம் இருக்கு என்று பாவமாக சொல்லி அவளை விடாமல் இருந்தான். இங்கே பாருங்க, இந்த மதி விதின்னு சொல்கிற வேலையெல்லாம் வேணாம், நம்ம ஆல்ரெடி டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியிருக்கோம், நீங்களும் என்னை பிடிக்காம தானே வீட்டை விட்டு போக சொன்னீங்க என்று நக்கலான குரலில் சொன்னாள். தப்பு தாண்டி என்னைய மன்னிக்க மாட்டியா என்று ஏக்கமான குரலில் கேட்டான். ப்ளீஸ் இங்கேருந்து வெளியே போங்க, நான் தனியாக இருக்கணும் என்று அவன் முகம் பார்க்க பிடிக்காமல் அழுத்தமான குரலில் சொன்னாள். ஓகே ஓகே போறேன், கோவப்படாத, கொஞ்சம் சாப்பிடு என்றான். எனக்கு தேவையில்லை, என்னோட வீட்டில் விடுங்க, நான் போகணும் என்றாள். இங்கே பாரு, இது கூட நம்ம வீடு தான், நமக்காக வாங்கினது, இங்கேயே கூட இருக்கலாம் என்றான். அப்பா, உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம், அப்புறம் உங்களுக்கு கோபம் வந்தால் காயப்படுத்தி நடுராத்திரியில் வெளியே அனுப்புவீங்க, அதான் உங்களே ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாங்கன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்களே வாணி, அவங்களே வேண்டுமானாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்றாள். அவள் பேசுவதை கேட்ட கௌசிக் கோபம் வந்தாலும் இது தனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் என்று நினைத்து ஒரு பெருமூச்சு விட்டு, ஓகே நீ ரெஸ்டடு, நான் போகிறேன் என்றான். இப்பதான் எழுந்திருச்சிருக்க, ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் என்று பொறுமையான குரலில் சொல்லி அங்கிருந்து வெளியே சென்றான். அவன் சென்றதும் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் ஆறு போல் கன்னம் தாண்டி ஓடியது. அவனை கஷ்டப்படுத்தி பேசியது அவளுக்கும் வேதனையேதான் தந்தது. ஆனால் அவனை அதற்கு மன்னிக்க அவளுக்கு முடியவில்லை. அவன் சொல்லிய வார்த்தையும் வெளியே அனுப்பிய போது பாதி உயிர் அவளுக்கு போய்விட்டது. தலைவேறு வடிப்பது போல் இருக்க படுக்கையில் படுத்து மேலே பார்க்கும்போதே கதவை தட்டி ஒரு வேலைக்கார பெண்மணி இரவு உணவுடன் வந்தாள். அதை பார்த்து எரிச்சலாகி, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எடுத்துட்டு போங்க என்று சொன்னாள். இல்லை மேடம், சார் இங்கே வச்சிட்டு போக ஆர்டர் போட்டு இருக்காரு என்று பணிவுடன் சொல்லி சென்றார். அடுத்த நிமிடம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த கௌசிக் தட்டை எடுத்துக்கொண்டு அவள் பக்கம் வந்து அமர்ந்தவன், என் கூட வேணும்னா பேசாமல் இரு, ஆனால் கொஞ்சம் சாப்பிடு குட்டிமா ப்ளீஸ் என்று சொல்லி அவள் கையை பிடிக்க வந்தான்.
தட்டிவிட எண்ணி அவனிடம் இருந்த தட்டு கீழே விழுந்து சாப்பாடு எல்லாம் கீழே கொட்டியது. அதை பார்த்து பதறிய மதி, அச்சச்சோ, சாப்பாடு எல்லாம் வீணாயிடுச்சு என்று எழும்போதே தலை சுற்றுவது போல் இருக்க படுக்கையில் மீண்டும் விழுந்தாள். அதை பார்த்து பதறிய கௌசிக், ஓகே, தெரியாம தான் விழுந்து இருக்கு, நான் வேற கொண்டு வர சொல்றேன் என்று அமைதியாக சொன்னான். அவனுக்கு மதி பற்றி தெரியும். என்ன கோபம் இருந்தாலும் சாப்பாட்டின் மீது காட்ட மாட்டாள். தன்னை தடுக்க எண்ணி தட்டு கீழே இப்படி விழுந்து விட்டது. அப்போ என் கையில் உனக்கு சாப்பிட பிடிக்கலையா என்று ஆதங்கமான குரலில் கேட்டான். நீங்க எனக்கு யாரோ தான், எனக்கு நீங்க ஊட்டிவிட வேணாம் என்று வேறு எங்கோ பார்த்து உதட்டை கடித்து சொன்னாள். சில நிமிடம் அவளையே உற்று பார்த்தவன், நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு காரணம் தெரிஞ்சுக்க நீ விரும்பலையா குட்டிமா என்றான். எனக்கு அது தேவையில்லை. என் மனசில் இப்போ நீங்கள் இல்லை, அது அந்த வீட்டோட முடிஞ்சு போச்சு. உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலை என்று சொன்னாள். அதை கேட்டு வேறு எதுவும் பேசாமல் கௌசிக் அந்த அறையை விட்டு மனம் உடைந்து சென்றான். பின் ஒரு பணிப்பெண் வந்து அவளுக்கு உணவை ஊட்டிவிட்டதும் சாப்பிட்டு விட்டு மருந்தின் வீரியத்தில் உறங்கியிருந்தாள். அவள் உறங்கியதை உறுதி செய்த கௌசிக் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். தலைமுடியை வருடி விட்டவன், உன் மனசு மாற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் குட்டிமா என்று சொல்லி அவளது நெற்றியில் இதழ் பதித்து வெளியே சென்றான். அடுத்த நாள் காலை மதி கண் விழித்த போதுதான் இரவு நடந்தது எல்லாம் நினைவு வந்தது. அந்த அறையை பார்க்க ஏதோ மாளிகை போல் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருந்தது. மெல்ல தட்டு தடுமாறி எழுந்து அங்கு ரெஸ்ட் ரூமுக்குள் சென்றாள். அந்த ரூமும் அதுவே ஒரு பெரிய அறை போல் ஆடம்பரமாக இருந்தது. இவர் நேற்று நைட்டு நம்ம வீடு அப்படின்னு சொன்னாரே, ஊரில் இருக்கிற அவர் தாத்தா இடத்தை எல்லாம் வித்துட்டாரா? இவர் வாங்குற காலேஜ் சம்பளத்தில் இவ்வளோ பெரிய ரூமுக்கு வாடகைக்கே பத்தாதே என்று குழப்பத்துடன் வெளியே வந்து பால்கனி பக்கம் சென்று நின்றாள். பின்னால் இருந்த அந்த தோட்டத்தை பார்த்து கண்கள் அகல விரித்தாள். ஏதோ தெரிஞ்சவங்க வீடு போல, அதான் நம்ம வீடுன்னு உளறி இருக்காரு. திரும்பவும் என்ன இவர் கூட வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சிட்டாரு போல. அது நடக்கவே நடக்காது என்று உறுதியாக நினைக்கும் போதே கதவை தட்டி உள்ளே வந்த வேலைக்கார பெண்மணி, சார் உங்களை சாப்பிட கீழே கூட்டிட்டு வர சொன்னார் மேடம் என்றாள். நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க, நான் எங்கேயும் வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்பினாள். அடுத்த சில நிமிடத்தில் அவள் பின்னால் வந்து நின்ற கௌசிக், உன்னை எங்கேயும் அனுப்ப போறது இல்லை என்று தீவிரமான குரலில் சொன்னான். சற்றென்று கௌசிக் குரல் கேட்டதும் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தவள், அதை நீங்க சொல்லக்கூடாது என்று சொல்லி அவனை தாண்டி சென்றவள் கையை பிடித்து தனக்குள் பொருத்தி இருந்தான். நீண்ட நாள் கழித்து கௌசிக்கின் இந்த அருகாமை அவளை என்னமோ செய்தது. உள்ளுக்குள் இதயம் வேகமாக துடிக்க அது கௌசிக்கினால் கூட உணர முடிந்தது. அதில் அவள் கன்னத்தை தட்டியவன், என்ன ஹார்ட் வெளியே வந்து விழுந்துடும் போல என்று சொல்லி கன்னத்தில் விரல்களால் கோலம் போட ஆரம்பித்தான். அவன் கைகளை தட்டிவிட்டு அவனிடமிருந்து விலக முயன்றபடி, ஹலோ, என்னை டச் பண்ணுற வேலையெல்லாம் வேணாம், உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது என்றால். யார் கொடுக்கணும்? நீ என்னோட பொண்டாட்டி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று சொல்லி அவள் உதட்டை வருடினான். அவன் நெஞ்சில் பலம் கொண்டு அடித்தவள், அப்படியா, உங்களுக்கு நான் பொண்டாட்டினாலும் பிடிக்காத பெண்ணை தொடக்கூடாது என்றாள். அவள் அடித்ததை சிரித்து கொண்டே வாங்கியவன், யார் சொன்னது பிடிக்காது என்று? என் பொண்டாட்டி என் மேலே உயிரா இருக்காளே என்றான். நான் எப்போ அப்படி சொன்னேன்? யாரும் சொல்ல தேவையில்லை, என் மனசுக்கு தெரியும் என்று உறுதியான குரலில் சொன்னான். மண்ணாங்கட்டி, இப்போவும் சொல்கிறேன், எப்போவோ உங்களை விரும்பினேன், ஆனால் இப்போ இல்லை, எனக்கு டைவர்ஸ் கொடுங்க, நான் என் வேலை பார்த்துக்கிட்டு போவேன் என்றாள். அவள் சொல்வதை கேட்டு கோபமான கௌசிக் கோபத்தில் என்ன செய்கிறான் என்று புரியாமல் அவளது கழுத்தை இறுக்கி பிடித்தவன், இனி உன் வாயிலிருந்து டைவர்ஸ்னு வரக்கூடாது, நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும் என்று கண்களில் உறுதியான குரலில் அசூரன் போல் அதட்டும் குரலில் சொன்னான். அவள் கண்களில் மூடுவதை பார்த்து அவசரமாக அவளை விடுவித்தான். அவன் விட்ட வேகத்தில் இருமிய போது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அப்பொழுதுதான் என்ன காரியம் செய்தேன் என்று நினைத்து தன் மேலே கோபம் வர அருகில் இருந்த செவற்றை வேகமாக இரத்தம் வரும் வரை குத்தியவனை பார்க்க மதிக்கு கௌசிக்கின் மீது பயம் அதிகமானது. அவள் பக்கம் அவன் கால் அடி எடுத்து வைத்து வருவதை பார்த்து மதி ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தாள். அவள் செய்கையில் மேலும் உடைந்து போன கௌசிக் கண்களில் வேதனை நிறைந்த பார்வை பார்த்தவன், குட்டிமா, ப்ளீஸ், என்னை பயந்து போய் பார்க்காத, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. எல்லாம் உன்னை பாதுகாக்க தான் உன்னை அன்னைக்கு வெளியே அனுப்பி வைத்தேன். அதை என்ன காரணம்னு இப்போ சொல்கிறேன் என்று பேச தொடங்கும் போதே கையை எடுத்து கும்பிட்டவள், ப்ளீஸ், என்னை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. உங்கள் கூட இருக்க எனக்கு பிடிக்கல. நீங்கள் என்ன காரணத்திற்காக என்னை அவாய்ட் பண்ணினீங்களோ அதை என்கிட்ட சொல்ல வேணாம். அதுக்கான டைம் எல்லாம் கடந்து போச்சு. இனி தெரிஞ்சாலும் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்று மனதை கல்லாக்கி கொண்டு சொல்லி திரும்பி நின்றாள். அவள் சொல்வதை
கேட்டு மேலும் உடைந்து போய் வேகமாக அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். அவன் சென்றதும் தரையில் அமர்ந்து முகத்தை மூடி அழுதவள், இப்போவும் உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நீங்கள் பிரிவின் வலியை தந்து என்னை காயப்படுத்திட்டீங்க என்று தனக்குள் சொல்லி மேலும் அழுதாள். அதே சமயம் சிறிது நேரத்தில் அவளது அறைக்கு வந்த ஒரு பெண்மணி, மேடம் உங்களே கூட்டிட்டு போக கார்த்திக் சார் வந்திருக்காங்க என்று சொன்னதை கேட்டு வேகமாக கீழே ஓடி வந்தாள். கார்த்திக் ஹாலில் அமர்ந்து அவளுக்காக காத்திருந்தான். அவனை பார்த்ததும் தாயை கண்டது போல் அண்ணா என்று சொல்லி ஓடி வந்தாள். அவள் குரல் கேட்டதும் எழுந்து நின்ற கார்த்திக் வேகமாக அவள் பக்கம் வந்து, நல்லா இருக்கியா பாப்பு என்று தலைக்கோதி கேட்டான். கண்களில் கண்ணீருடன் பார்த்தவள் என்று சொல்லி தலையாட்டி சிரிக்க முயன்றாள். அவள் வழியில் இருக்கிறாள் என்று அவனுக்கு புரிய, சாரிடா வீட்டுக்கு போலாமா என்றான். ஓகே என்று சொல்லி முன்னால் நடந்தாள். அவள் கையை பிடித்து தலையில் கொட்டி, டேய் இப்படியே நைட்டியோட வரப்போறியா என்று கேட்டான். அதை கேட்டு அசட்டுத்தனமாக சிரித்தவள், மேலே என்னுடைய ட்ரெஸ்ஸிற்கு போட்டுக்கிட்டு வரேன் என்று சொல்லும் போதே அவள் முன்னால் வந்த ஒரு பணிப்பெண், மேடம் இதில் உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு என்று சொல்லி ஒரு கவரை நீட்டினாள். கௌசிக் தான் கொடுக்க சொல்லி இருப்பான் என்று தெரிந்தாலும் அதை வாங்கி கொண்டு உடை மாற்றிவிட்டு அங்கிருந்து சென்றாள். போதும் என்ற ரீதியில் முன்னால் நடந்தாள். அதை புரிந்து கொண்ட கார்த்திக் எதுவும் கேட்காமல் அவளுடன் நடந்தான். அவர்கள் பின்னால் இருந்து, இப்போ இந்த நிமிஷம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ, இந்த வீடும் நானும் உனக்காக எப்பவும் காத்து இருப்போம், எப்போ வேணும்னாலும் என்னை தேடி நீ வரலாம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றான். அப்புறம் இனிமே உனக்கு பிடிக்காமல் உன் பக்கம் வரமாட்டேன் என்று அழுத்தமான குரலில் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு கார்த்திக் அவளுக்கு தனிமை கொடுக்க எண்ணி வெளியே சென்றான். மதி வாசல் வரை வந்தவள் திரும்ப எண்ணி அவனை பார்க்காமல், உங்களை தேடி என்னைக்கும் நான் வரமாட்டேன் மிஸ்டர் தேவ் என்றாள். அதையும் பார்க்கலாம் மிஸ்ஸஸ் மதி கௌசிக், உன்னால் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. அவளுக்கு அதை கேட்டு ஒரு நொடி சிலித்து போனது போல் உணர்ந்தவள் எதுவும் பேசாமல் வாசலை தாண்டி வெளியே சென்றாள். கார்த்திக் அவளை ஆட்டோவில் அழைத்து கொண்டு அவனது வீட்டின் முன்னால் இறங்கினான். உடன் இறங்கிய மதி, ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி சென்றவள் கையை பிடித்த கார்த்திக், இன்னும் உனக்கு காயம் எல்லாம் சரியாகலை, அது வரைக்கும் என் வீட்டில் இரு, வீட்டில் இன்னொரு ரூம் இருக்குது, அதில் ரெஸ்ட் எடு, நீ இருக்கிற வீட்டில் பெட்டு கூட இல்லடா என்றான். அவன் அப்படி சொன்னதும் அவனை பற்றி எதுவும் தவறாக தோன்றவில்லை. தன் மீது வைத்து இருக்கும் அக்கறை புரிந்தது. இருந்தும் தன்னால் அவனுக்கு சுமை வேண்டாம் என்று நினைத்த மதி, இல்லை வேணாம் என்று தயக்கமாக சொன்னாள். அவளை முறைத்து பார்த்த கார்த்திக், அப்போ என்னைய அண்ணாவா நினைக்கல அப்படிதானே, சும்மா பேருக்கு தான் அப்படி கூப்பிட்டுட்டு இருக்க, சரிதான், வேணும்னா உங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா நாதன் தாத்தா கிட்ட பேசுகிறேன், அவங்க சொன்னா ஓகே சொல்லுவியா என்று சொன்னான். அதை கேட்டு சிரித்து, ஓகே ஓகே, ஒய் டென்ஷன், யாருக்கிட்டையும் கேட்க வேணாம், வீட்டில் எல்லோருக்கிட்டையும் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன், அவங்களும் ஓகே தான் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்காக என்னைய நோயாளி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவனது வீட்டின் கேட்டை திறந்து உள்ளே சென்றாள். கார்த்திக் சிரித்து வீட்டிற்குள் வந்தவன் அவளுக்கு காலையில் உணவை கொடுத்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டு அவளை பார்த்து கொண்டான். இங்கு கௌசிக் அவனின் ஆட்கள் மூலம் மதி இப்பொழுது கார்த்திக் வீட்டில் இருக்கிறாள் என்ற செய்தி வந்தது. அதை நினைத்து அவனுக்கு கார்த்திக் மேல் எந்த தப்பான எண்ணமும் வரவில்லை. அவனுக்கு சற்று நிம்மதிதான். கார்த்திக் அருகில் இருந்து அவளை நன்றாக பார்த்து கொள்வான் என்று நினைத்து விட்டு விட்டான். ஓரத்தில் தான் அவளுக்கு உரிமையானவனாக இருந்து அவளை அருகிலிருந்து பார்த்து கொள்ள முடியாத நிலையில் விதி விட்டுவிட்டதை நினைத்து வெறுத்தான். மதி கிடைத்தது தெரிந்து அவளை பார்க்க ராஜ், கணேஷ், குரு வந்து இருந்தார்கள். அவர்கள் வரும்போது கார்த்திக் மதி அறையில் அவளுக்கு வற்புறுத்தி மாத்திரையை சாப்பிடும்படி சண்டை போட்டு கொண்டு இருந்தான். ப்ளீஸ் எனக்கு மாத்திரை வேண்டாம் என்று முகம் சுளித்து மதி சொன்னாள். மாத்திரை போட்டாதான் உடம்பு சீக்கிரம் சரியாகும், இதில் வேற இன்னும் 3 நாளில் ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது, அதுக்கு காலேஜ் போகிறேன்னு அடம் பிடிக்கிற என்று திட்டினான். அதே சமயம் குரு, கார்த்திக் சார் என்ற குருவின் குரல் கேட்டு திரும்பினான். அங்கு மூவர் நிற்பதை பார்த்து, வாங்க இவகிட்ட சொல்லி மாத்திரையை சாப்பிட வைங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி கிச்சனுக்கு சென்றான். அவள் பக்கம் வந்த ராஜ், எப்படி இருக்க என்று கவலையாக கேட்டாள். நான் நல்லா இருக்கேன்டி. ஆமாம், அந்த வாணி மேம் ஏன் உன்னை கிட்னாப் பண்ணாங்க மதி என்று கணேஷ் தெரியாமல் கேட்டான். அது அவங்க கௌசிக் சாரை லவ் பண்ணுறாங்க, ஸோ ஒருவேளை அவருக்கு என்னை பிடித்து இருக்குமோன்னு டவுட்டு பண்ணி அப்படி பண்ணிட்டாங்கடா என்றாள். அதை கேட்டு சிரித்த கணேஷ், என்ன காமெடியாக இருக்குது, கௌசிக் சாருக்கு ஏன் உன்னை பிடிக்க போகுது, அவர் எப்போவும் ஸ்டூடெண்ட்டாக அப்படி தப்பாக பார்க்க மாட்டார், அப்புறம் நீயும் வேற யாரையோ லவ் வேற பண்ணுறேன்னு சொன்னல, அவங்களுக்கு இப்படி ஆனது தெரியுமா? அதை கேட்டு முகம் வாடி போன மதி, ப்ளீஸ் இனிமே இதை பற்றி பேச வேணாம், எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு என்றால். அதை கேட்டு அதிர்ந்த மூவரும் அவளிடம் காரணம் கேட்க வரும் முன் அங்கு வந்த கார்த்திக், ஹே படிக்கிற வயசில் என்ன பேச்சு இது எல்லாம் என்று
மிரட்டும் தோணியில் சொன்னவன் அவர்களுக்கு டீ கொடுத்தான். அவனை பார்த்து கொண்டு இருந்த ராஜ், அப்போ படித்து முடித்ததும் லவ் எல்லாம் ஓகே தானே சார் என்று அவனுக்கு புரியும்படி கேட்டாள். அவள் கேட்டதில் ஒரு நொடி என்ன சொல்வது என்று தயங்கி, முதல்ல இருக்கிற அரியர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு என்று சொல்லிவிட்டு பிறகு நண்பர்கள் பேசட்டும் என்று நினைத்து கார்த்திக் இரவு உணவு சமைக்க கிச்சனுக்குள் நுழைந்தான். அவன் சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது யாரோ பின்னால் இருந்து அணைத்திருந்தார். அதை யார் என்று உணர்ந்த கார்த்திக் உடல் எங்கும் ஷாக் அடித்தாற் போல் இருந்தது. அது அவனுக்கு இன்ப இம்சையாக இருந்தது. அவனும் ஒரு ஆண்மகன் தானே. உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த உணர்ச்சிகள் அவனை இம்சை செய்தது. அவன் காதோறும் சென்று ஐ லவ் யூ கார்த்திக் என்று கிசுகிசுத்த குரலில் சொன்னாள். அதை கேட்டு முகமெல்லாம் சிவந்து அவனுக்கே வெட்கம் வந்தது. அங்கு அடுப்பில் கருகும் வாசனை நாசியில் வர அப்பொழுதுதான் என்ன நடக்கிறது என்று நினைவு வந்தவனாக வேகமாக அவளை தன்னிடம் இருந்து பிரித்து திரும்பி ஓங்கி அவளது கன்னத்தில் அறைந்தவன், சின்ன பொண்ணுன்னு விட்டா ஓவரா பண்ற, இனிமே என் பக்கம் வரக்கூடாது, இல்லைன்னா உன் வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவேன் என்று கோபமாக சொன்னான். கன்னத்தில் கை வைத்து அவனை பாவமாக பார்த்தவள், நானும் ஒரு பொண்ணுதானே, எனக்கும் சில ஃபீலிங்ஸ் வரும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது, அதுக்கு அடிப்பீங்களா, இனி நானா உங்ககிட்ட வரமாட்டேன் என்று உதட்டை பிதுக்கி சொல்லி வேகமாக அங்கிருந்து ஓடினாள். அதை பார்த்தவனுக்கு அவளை ஓடி சென்று எங்கும் செல்லாமல் அணைத்து தன்னுடன் வைத்து கொள்ள அவனுக்குள் எண்ணம் ஓடினாலும் அவனுக்கு என்ற சில கடமைகள் இருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்துதான் தன்னுடைய காதலை ராஜிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறான். பின் நண்பர்கள் சென்றதும் மதி இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு உறங்கி போனாள். அடுத்த 2 நாள் கார்த்திக் வற்புறுத்ததினால் கல்லூரிக்கு செல்லாமல் அவன் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்து சரியாகி இருந்தாள். அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டே என்பதால் மதி கல்லூரிக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் பேஸ்கெட் பால் சீனியர்களுடன் தீவிர பயிற்சி செய்தாள். அவள் டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்து நைஸாக கௌசிக் இருக்கிறானா என்று பார்க்க நினைத்தாள். ஆனால் அவன் கடந்த 4 நாட்களாக கல்லூரிக்கு வரவில்லை என்பதை தெரிந்து கொண்டு கவலையாக வீட்டிற்கு சென்றாள். அடுத்த நாள் காலை பொழுது அழகாக விடிந்தது. ஸ்போர்ட்ஸ் டே என்பதால் கல்லூரியில் விழா போல் மற்ற கல்லூரி மாணவர்கள் விளையாட்டில் கலந்து கொள்ள வந்து இருந்தார்கள். கல்லூரி மைதானம் முழுவதும் மாணவர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. மதி உடைமாற்றும் அறைக்கு சென்று அவர்களது டீம் டிஷர்ட்டை அணிந்து வந்தாள். அவளை அப்படி டிஷர்ட்டுடன் முதலில் பார்க்க வித்தியாசமாக இருந்தாலும் அழகாக இருந்தாள். அவளையே சில மாணவர்கள் சைட்டடித்து கொண்டு இருந்தார்கள். அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் பேஸ்கட் பாலுடன் அங்கும் இங்கும் மான்குட்டி போல் ஓடி விளையாடினாள். அதே சமயம் அவளது டீம் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றது. அவளது நண்பர்கள் அவளை ஓடி வந்து அணைத்து தூக்கி உற்சாகத்தில் இருந்தார்கள். அதை அணைத்த அவளது நண்பர்களுடன் வெறியுடன் பார்த்தவள் அதே சமயம் ஒரு ஓரத்தில் கேப் அணிந்தபடி ரீகன் மதியை ரசித்து கொண்டு இருப்பதை பார்த்து இன்னும் அவளுக்கு பொறாமை தீ பற்றி எரிந்தது. பல கல்லூரி மாணவ மாணவிகள் வருவதால் ரீகன் உள்ளே நுழைந்து விட்டான். எல்லோர் வாழ்த்துக்களுக்கும் நன்றி சொல்லி புன்னகையுடன் நின்றவள் கூட்டத்தை சுற்றி எங்கு கௌசிக் இருக்கிறானா என்று ஆவலாக தேடினாள். ஆசிரியர் பக்கம் அமர்ந்திருந்த கார்த்திக்கும் அவளின் தேடல் புரிந்தது. ஆனால் அவனுக்கும் கௌசிக் ஏன் கல்லூரிக்கு வரவில்லை என்று தெரியாது. அதே சமயம் மாலையில் எல்லா விளையாட்டு போட்டிகளும் முடிந்தது. அதனால் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு அளிக்கும் நிகழ்வு ஆரம்பிக்க இருந்ததால் எல்லா மாணவர்களையும் ஆடிட்டோரியம் வர சொல்லி ஆசிரியர்கள் அமர வைத்து இருந்தார்கள். மேடையில் விருந்தினர்கள் அமரும் நாற்காலி வைக்கப்பட்டு இருந்தது. கல்லூரியின் பிரின்சிபால் மேடையில் ஒவ்வொரு சீஃப் கெஸ்டும் பெயரையும் சொல்லி வரவேற்று இறுதியாக கல்லூரியின் கரஸ்பாண்டன்ட் பெயரை அறிவித்தார். அந்த பெயரை கேட்டதும் மதி குழப்பமாக யார் என்று பார்க்க முன்னால் இருந்த சேரில் இருந்து எழுந்தவரை பார்த்து கண்கள் அகல விரிந்தது. அது யாரா இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.